மகளை பிக்கப் செய்ய பள்ளிக்கு சென்றபோது பிசினஸ் மேனிடம் இனிக்க பேச்சு, காதலும் சென்டிமெண்ட்டும் கலந்து கட்டி பிசினஸ் மேனிடம் 10 லட்சத்தை கறந்துவிட்டு வில்லியாக மாறிய டீச்சர். தனிமையில் இருந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் வெளியிடுவேன் என 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல். பணம் கொடுக்காததால் தனது காதலனுடன் சேர்ந்து பிசினஸ் மேனை காரில் கடத்திய டீச்சர். டீச்சரும் டீச்சரின் காதலனும் சிக்கினார்களா? பிசினஸ் மேன் ஏமாந்ததன் பின்னணி என்ன? பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு இளம் தொழிலதிபர் ராகேஷ் வைஷ்ணவ் அரக்க பறக்க போன் பண்ணியிருக்காரு. சார், 3 பேர் என்னைய கார்ல கடத்திட்டு போய் 1,90,000 ரூபாயை பறிச்சுக்கிட்டு கோரேகுண்டா பாளையா பகுதியில இறக்கி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களை ஏன் அந்த கும்பல் கடத்தணும்? உங்களுக்கும் என்ன தொடர்பு? உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான அதிகாரிகள் கேட்டப்போ கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த தொழிலதிபர், என்னைய கடத்திட்டு போன 3 பேர்ல ஒருத்தங்க பொண்ணு சார், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது, அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை சார்னு அழுதுருக்காரு. நடந்ததை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு அதிகாரிகள் கேட்டப்பதான் தன்னை ஏன் கடத்தினாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்காரு தொழிலதிபர் ராகேஷ் வைஷ்ணவ். மகாலட்சுமி லே அவுட்டை சேர்ந்தவர் தான் ராகேஷ் வைஷ்ணவ். இவருக்கு 3 மகள்கள் இருக்காங்க. அதுல 3வது மகள் இஸ்கான் கோவில் பக்கத்துல உள்ள தனியார் பிளே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு மகளை தினமும் கொண்டு போய் விடுறது, திரும்பவும் அழைச்சிட்டு வரதுன்னு போன ராகேஷுக்கு அங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீதேவியோட அறிமுகம் கிடைச்சிருக்குது. என்னோட மகள் நல்லா படிக்கிறாளா, சேட்டை எதுவும் பண்றாளான்னு டீச்சர் ஸ்ரீதேவி கிட்ட கேட்டிருக்காரு ராகேஷ். உங்க பொண்ணு சமத்து தான், நான் ஒரு அம்மா மாதிரி உங்க மகளை பாத்துக்கிறேன், டோன்ட் ஒரின்னு சொன்ன ஸ்ரீதேவி அடிக்கடி ராகேஷுக்கு கால் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்கன்னு அக்கறையாவும் பேசியிருக்காங்க. பதிலுக்கு ராகேஷும் SMS பண்றது, கால் பண்றது, வீடியோ கால் பண்றதுன்னு பேச்சு வளர்ந்திருக்குது. அதனால அடிக்கடி செல்போன்ல வெயிட்டிங்னு வந்திருக்குது. யார்கிட்ட தான் பேசுறீங்க, மணி கணக்கில் வெயிட்டிங் வருதுன்னு ராகேஷோட மனைவி சண்டை போட்டிருக்காங்க. அதனால உஷாரான ராகேஷ் தனியா சிம் கார்டும் வேற ஒரு செல்போனும் வாங்கி டீச்சர் கிட்ட பேசியிருக்காரு. 2 பேரும் பேசி ரொம்பவே நெருக்கமாகி இருக்காங்க. அப்போ பிளே ஸ்கூலை விரிவாக்கம் பண்ண போறாங்க. அதுக்காக பள்ளி நிர்வாகம் என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டா நானும் பள்ளியில பங்குதாரர் ஆகிருவன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி. ராகேஷ் பிசினஸ்மேன் அப்படிங்கிறதால பணம் செழிப்பா இருக்கும்னு கணக்கு போட்ட ஸ்ரீதேவி காதல் மொழியில கொஞ்சியபடியே கேட்டிருக்காங்க. காதல் மயக்கத்துல இருந்த ராகேஷும் ஸ்ரீதேவி கேட்ட 5 லட்சத்தை யோசிக்காம கொடுத்திருக்காரு. இதுதான் படுகுழியில விழறதுக்கான ஆரம்பம்னு ராகேஷுக்கு அப்போ தெரியல. அடுத்த சில நாட்கள் அமைதியா இருந்த ஸ்ரீதேவி தன்னோட அப்பா அம்மா 2 பேருக்குமே உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணணும், 4 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு சென்டிமெண்டா கேட்டிருக்காங்க. காதல் மயக்கத்துல ஏற்கனவே 5 லட்சத்தை கொடுத்த ராகேஷ் சென்டிமெண்ட் பேச்சையும் நம்பி 4 லட்சத்தையும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பிசினஸ்க்காக ராகேஷுக்கு 10 லட்சம் பணம் தேவைப்பட்டிருக்குது. அதனால ஸ்ரீதேவிக்கு போன் பண்ணி 9 லட்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடு, என்னோட பிசினஸுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவ்வளவு பெரிய அமௌண்ட் என்னால உடனே ரெடி பண்ண முடியாது, அதனால நீங்க எங்க ஸ்கூல்ல ஒரு பங்குதாரர் ஆகிருங்க, நான் மேனேஜ்மெண்ட்ல பேசிடுறேன்னு சொல்லி ராகேஷை ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்ரீதேவி. ராகேஷோட மனைவி இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி ஒரு முத்தத்துக்கு ஜஸ்ட் 50,000 தான்னு ஆஃபரில் நச்சுன்னு 2 கிஸ்களை கொடுத்துட்டு பிசினஸ் மேனிடம் 1 லட்சத்தை வாங்கி இருக்காங்க. அது ஒரு பக்கம் குழுன்னு இருந்தாலும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கணும்னு நினைச்ச ராகேஷ்
இதுவரைக்கும் 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க, எப்ப திருப்பி தரப்போற? அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் குறைஞ்சதை பத்தி என்னோட மனைவியும் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த பணத்துக்கு பதிலா என் கூட தனிமையில இருந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதேவி. அதை கேட்டு ஷாக்கான ராகேஷ், ஏதோ என்னைய ஏமாத்தி பணம் பறிக்கிற மாதிரி தெரியுது, மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கடுப்பான ஸ்ரீதேவி உடனே ராகேஷோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி, உங்க மகளோட டிசியை ஸ்கூல்ல இருந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சு, ஏன் திடீர்னு மகளோட டிசியை வாங்க சொல்றாங்கன்னு பதறின மனைவி ராகேஷுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி மகளோட படிப்பை வச்சு மிரட்டுறன்னு ராகேஷ் கேட்டப்போ, நீயும் நானும் தனிமையில இருந்த வீடியோக்கள் போட்டோக்கள் நிறைய என்கிட்ட இருக்குது, உன் மனைவிக்கு அனுப்புவான்னு வில்லி மாதிரி பேசின டீச்சர் ஸ்ரீதேவி. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, டீச்சர் ஸ்ரீதேவி பணம் பறிக்கிறதுக்கு பக்காவா கீ கொடுத்ததே அவருடைய காதலர் சாகர் மோர் தான். டீச்சரோட தில்லாலங்கடி வேலையை தெரிஞ்சுக்கிட்ட ராகேஷ், இனி 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அடங்காத ஸ்ரீதேவி ராகேஷை விடக்கூடாதுன்னு சொல்லி காதலனை உசுப்பேத்தி இருக்காங்க. கடந்த மார்ச் மாசம் 18ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே வந்த ராகேஷ ஸ்ரீதேவி, சாகர் மோர், கூலிப்படைய சேர்ந்த கணேஷ் காலே 3 பேரும் சேர்ந்து கார்ல கடத்தி இருக்காங்க. 1,90,000 ரூபாயை அவர்கிட்ட இருந்து பறிச்ச 3 பேரும் நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா தனிமையில இருந்த வீடியோவை வெளியிட்டுறோம்னு மிரட்டி கோரேகுண்டா பாளையா பகுதியில இறக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மத்திய குற்றப்பிரிவு போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு ராகேஷ். அடுத்து சிசிடிவி காட்சி பதிவு, ஸ்ரீதேவியோட செல்போன் நம்பரையும் வச்சு தலைமறைவா இருந்த 3 பேரையும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. ராகேஷை ஏமாத்தி பணம் பறிச்ச மாதிரி இன்னும் எத்தனை பேரை இதே கும்பல் ஏமாத்தி பணம் பறிச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.